இப்போ அவங்களுக்கு முக்கிய பதவி என்ன கொடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு? போக போக தெரியும். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அறிவித்ததோடு தலைவர் பொறுப்பை தாமே எடுத்துக்கொண்டார். அதேபோல் அன்புமணி ஆதரவாளர்களை பதவியில் இருந்து நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமனம் செய்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுடன் செயற்குழு கூட்டத்தையும் ராமதாஸ் நடத்தினார். அந்த செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மூத்த மகளான காந்திமதி பங்கேற்றிருந்தார். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த காந்திமதியை அழைத்து பாமக நிர்வாகிகள் மேடையில் அமர வைத்தனர். அவருக்கு ராமதாஸிற்கு பின் இருக்கையில் இடம் ஒதுக்கப்பட்டது. தனது குடும்பத்தில் இருந்து பெண்கள் யாரும் அரசியலுக்கு வர வேண்டாம் என்பதே எனது விருப்பம் என்று கூறியிருந்த ராமதாஸ் தற்பொழுது திடீரென மகள் காந்திமதியை மேடையேற்றி இருப்பது பேசு பொருளாகியது. இதனால் மகன் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் மகளை நிறுத்துகிறாரா என்ற கேள்வி எழுந்தது. இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணிக்கு காந்திமதி மூலமாக செக் வைக்கிறாரா என்ற விவாதமும் தொடங்கியது. இதனிடையே பாமக தலைவர் விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். மே 28ஆம் தேதியுடன் பாமக தலைவராக இருந்த அன்புமணியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமக சார்பாக அடுத்ததாக நடக்கவுள்ள மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது ராமதாஸ் குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்கிறீர்கள், ஆனால் செயற்குழுவில் காந்திமதி கலந்து கொண்டாரே என்ற கேள்விக்கு குடும்ப பெண்கள் தானே ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டார்களே, செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாக பெண்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார்கள், தற்சமயம் காந்திமதிக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை என்றும் போக போக தெரியும் என்றும் பாடல் பாடி பதிலளித்தார். ஐயா நேற்று செயற்குழு கூட்டத்தில் வந்துங்கய்யா, நேற்று அவங்க மூத்த மகள் காந்திமதி அவங்க கலந்து கொண்டது ஒரு பேசு பொருளாக ஆகிருக்குது ஐயா. குடும்பத்தில் யாரும் கலந்து இது பண்ண மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா ஐயா, கலந்து கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே குடும்ப பெண்கள் சொன்னாங்க. அது நேற்று கலந்துக்கிட்டாங்க ஐயா. நேற்று இல்லை, முந்தா நேற்று ஐயா செயற்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஐயா. நான் சொல்றது உனக்கு புரியலையா? அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ அவங்களுக்கு முக்கிய பதவி என்ன கொடுக்கப்படுதுங்களா ஐயா அவங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, தற்சமயம் இல்லை. போக போக தெரியும். இதன் மூலமாக மறைமுகமாக சௌமியா அன்புமணி அரசியலுக்கு வந்துவிட்டதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதேபோல் தற்சமயம் காந்திமதிக்கு பதவி இல்லை என்று கூறியதன் மூலமாக விரைவில் அவருக்கு ராமதாஸ் மிகப்பெரிய பதவி ஒன்றை அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனக்கு பின்னால் எப்படியும் அன்புமணி கட்சியை நடத்துவார் என்று இதற்கு முன்பு ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அன்புமணியை பதவியில் இருந்து நீக்கியதற்கு பின்பாக தனக்கு பின்பாக தனது மகன் வேண்டாம் மகளே வேண்டும் என்று எண்ணி காந்திமதியை அரசியலுக்கு கொண்டு வந்து அவருக்கு உயரிய பதவி கொடுத்து பின்னாளில் பாமகவை ஒப்படைக்க வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.